இப்போ நீங்க இன்ஸ்டா பேஜ் ஓபன் பண்ணாலே எல்லாரும் ஹாப்பினஸ், ட்ரிப்ஸ், கப்புள் கோல்ஸ், சக்சஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மைண்ட் சொல்லும், சரி அவங்க எல்லாரோட லைஃபும் ஹாப்பியா பெர்ஃபெக்டா இருக்கு, நம்ம லைஃப் தான் செம மொக்க போல அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னு சொல்லவா, இங்க யாருமே அவங்க லைஃப்ல அழுதத பெயினை போஸ்ட் பண்ண மாட்டாங்க. யாரும் தன்னோட ஃபெயிலியரை ஸ்டோரியில போட மாட்டாங்க. இவங்க எல்லாரும் போடுறது ஹைலைட்ஸ் மட்டும்தான். லைஃப்ங்கிற மூவியோட ஹைலைட்ஸ் தான் போடுறாங்க, ஃபுல் மூவி கிடையாது. நீங்க சேடா ஃபீல் பண்றதுக்கான காரணம் நம்ம லைஃப் ஒஸ்டா இருக்குன்னு இல்லை, நம்ம லைஃபை அவங்களோட பெஸ்ட் மூமெண்டோட கம்பேர் பண்றதுனால. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? கலாத்தியர் 6:4 நீங்க உங்களுடைய வேலையை சிறப்பா செய்யுங்க, உங்க லைஃபை மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட வேலையை நீங்க பெஸ்டா பண்ணும்போது உங்களுக்கான சந்தோஷம், ஹாப்பினஸ், நிம்மதியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கடவுள் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்றவர் கிடையாது. உங்க லைஃப்ல செப்பரேட்டான ஒரு விஷயத்த வச்சிருக்காரு, அது தனியா நடக்கும். இட்ஸ் நாட் காப்பி பேஸ்ட் மேட்டர் ப்ரோ. அண்ட் நெக்ஸ்ட் டைம் எப்போவாச்சும் நீங்க சேடா ஃபீல் பண்றீங்க அல்லது இன்ஸ்டா பார்த்தா சேடா ஆனீங்கன்னா, சேட் ஆகாம இன்ஸ்டெட் இதை சொல்லுங்க, காட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் மை ஸ்டோரி. அவ்வளோதாங்க.